பிரிச்சடிச்ச விளையாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப அசால்ட் ஆகும். தன்னம்பிக்கை நம்பிக்கை தான் விளையாடுவாங்க. அப்படிதான் விளையாடுறீங்க, அப்படிதான் விளையாடுறீங்க. அது வேண்டாம். தன்னம்பிக்கை நம்பிக்கையில ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். என்ன அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம். அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்ததுக்கு இப்போ வரைக்கும் எங்கெங்க ஆக்சிடென்ட் நடக்கு, அது எப்படி நடக்கு, அது ஏன் நடக்கு, எப்படி தவிர்த்திருக்கலாம், இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறேன். இப்போ கூட சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது ராஜேஷ் நம்ம ஒரு பேர் வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேக்பிடிங்கில் சம்பரம் போடப்படுறாரு. சம்பரம் போடப்படுறதுக்கு எலக்ட்ரி ஷாக் ஆகுது. காரணம் என்னென்னு அந்த எல்லைகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் சொல்கிறாரு, சார் நான் எல்சி எடுக்கும்போது மேலே ஏற்றாங்க. எப்படி சார் ஏற முடியும், எப்படி சார் ஏற முடியும், நீங்கள் எல்சி எடுக்க முடியும், எப்படி சார் ஏற்றாருன்னு கேட்டேன். நீங்கள் எத்தனை பேர் போனீங்க அப்படிங்கும்போது, நானும் அவர் தான் போனோம். 2 பேர் தானே போனீங்க. 2 பேர் போனப்போ எல்சி எடுக்கிறதுக்கு அவருக்கு சேர்த்து கொண்டு போயிருக்கலாம்ல நீங்கள், ஏன் நீங்கள் மட்டும் போனீங்க அப்படின்னு. இல்லை சார் நான் அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க, சொல்ல முடியும் அவர் ஏற்றாருங்க அப்படின்னாரு. இது தவறான தவறு, சரியான தவறு சொல்லுங்க அப்படின்னா. இன்னொரு தவறு, சரியான தவறு இன்னும் இல்லை. என்ன ஒன்று, இப்போ ஒரு திங்கக்கிழமை ஒரு ஆக்சிடென்ட். என்ன அப்படின்னா, மேலே ஏறாது இண்டக்ஷன் கீழே விழுந்து கால் விடுது. இண்டக்ஷன் வரும் 11 கேவியில் எதுக்கு மேலே ஏறி கீழே விழுதுறாரு. இண்டக்ஷன் வந்தால் எதுக்கு கீழே விழுகணும், இண்டக்ஷன் வந்தால் கீழே விழுகுமா? அப்போ நம்ம பாதுகாப்பு சாதனங்களை இவர் பயன்படுத்த தன்னம்பிக்கை நம்பிக்கையில ஏறாரு. ஏறி கீழே வந்து கால் ஓடிச்சு போய் ஆக்சிடென்ட்ல இருக்காரு. தேவையாது. முதல் பார்த்த ஆக்சிடென்ட் தன்னம்பிக்கை நம்பிக்கை தான். பால்பாண்டின்னு ஒரு ஹெல்பர். நாங்கள் நேரடியாக வரும்போது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது ஹெல்பர் போஸ்டிங் போட்டு தான் வந்தோம். ஹெல்பராக தான் வந்தோம். எல்லாருமே ஹெட்குவார்ட்டர் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே ஹெட்குவார்ட்டர் போட்டு தான் வந்தோம். ஒரு யூனிட் 8 டிரான்ஸ்ஃபார்மர், 5 டிரான்ஸ்ஃபார்மர் வயர்மேன் பார்க்கணும், 3 டிரான்ஸ்ஃபார்மர் ஹெல்பர் பார்க்கணும். ஆனால் நாங்கள் ஜாயின் பண்ண புதுசில் எங்களை வயர்மேன் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா 9 கான்ட்ராக்ட் தான் மொத்தம் எத்தனை பேர் பார்த்துக்காங்க. அப்படியே சைக்கிளில் போனோம்னா ஒரு ஊர்வலம் போன மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தோம். எங்களுக்கு அந்த அலைகேஷன் போட்டவங்க முதல் நாள் இந்த 9 கான்ட்ராக்ட் லேபர் போல ஓடிட்டாங்க. 2ஆம் நாள் லைன் இருக்கணும். நாங்கள் போகிறோம் போலோட மத்தியானத்தோட வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டு இருக்கும்போது பால்பாண்டின்னு இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளைக்கு ஒரு ஏரியா சார், அதை பார்க்கணும்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், நான் வர 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, 3 கிலோமீட்டர் நீங்கள் சைக்கிள் வச்சு வரணும், அடுத்து 3 கிலோமீட்டர் சைக்கிள் வச்சு உங்கள் ஏரியா பார்க்கலாம். 6 கிலோமீட்டர் இல்லை, அதனால் வேண்டாம், ஒரே ஒரு லைன் தானே, நான் பார்த்துக்கிறேன். மந்தையில் இருக்குது, ரொம்ப நெருக்கடி கொடுக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்கிறேன். சரி எல்லாம் சாப்பிட்டு அவங்க 80 ரூபாய்க்கு இவ்வளோ போயிட்டார். போனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் ஸ்டெப்பு கட்டி பெட்ரோல் கட்டி நின்றுக்கிட்டு முன்னாடி உள்ள தெரியலாம். அவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு தெரியாமல் இருக்கும். சோப்பு சாப்பிட்டு சைடு வரும், 3 வரும். இல்லை 3ல் ஏதாவது ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லா லைட்டும் தெரியாது. அதுக்காக ஊடால 2 வயது முடிக்கணும், ஊடால ஒரு மாதிரி ஒன்று அதை முதல் பிடிச்சிட்டு இருக்காரு வேலையை. ஏன்னா மேலே கீழே இறங்கி அழுத்தி வயது பிட்டிங்கிலேருந்து காண வயது ஊடால பீஸ் போடுறோம்ல, அதில் பாய்ச்சல் அதை பிரிச்சடிச்சிருக்காரு. பிரிச்சடிச்சுட்டு ஒரு இன்சுலேஷன் வாயில் போட்டு கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கொக்கி மாதிரி போட்டுக்கிட்டு லேசாக டச் பண்ணியிருக்காரு. இல்லை லெப்டனில் க்ளவுஸ் மாதிரி டச் பண்ணியிருக்காரு. அந்த லைட் எரிஞ்சிருக்கு. லைட் எரிஞ்சா ஒரு ஆள் தானே போயிருக்காரு, சுவிட்ச் போட முடியாதுல்ல. அடுத்த லைட்டு எரிஞ்சான்னு பார்க்கணும். அடுத்த லைட்டு எரிஞ்சான்னு பார்த்தா அடுத்த லைட்டு எரிஞ்சா தான் சுவிட்ச் போடும்போது இந்த லைட்டு சேர்த்து. அதனால அடுத்த லைட்டை பார்த்துருக்காரு, லைட் எரியல. அப்படின்னா என்ன இருக்கணும், வேலை மாய்ச்சரை பிடிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டெப்பை மேலே கட்டிக்கிட்டு பெட்ரோப்பை கட்டிக்கிட்டு நின்று ஏன்னா கையில் கிளவுஸை மாட்டிக்கிட்டு அதை நல்லா சீவிட்டு சுற்றுறதுக்காக கண்டிப்பில் கிளவுஸை மேலே இருந்துருக்காங்க. சட்டை பிடிச்சிருக்கு. யாருன்னா அது உள்ள ஒரு அம்மா, வயசான அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் முன்னாடிலாம் அந்த மாதிரி பொருள் வசதியெல்லாம் கிடையாது. எப்படி சொல்லலாம்னா
சுவிட்ச் அடிச்சுட்டு இறங்கி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இன்னொன்று, நான்